த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் கடத்திட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமா பல ஆண்டுகளா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான். இந்திய விமான நிலையங்கள்ல தங்கம் கடத்தி வந்தவர் கைது அப்படின்ற செய்தியை தினம்தோறும் நம்ம செய்திகள்ல பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். தங்கத்தை நியாயமான வழியில வித்தாலே நிறைய லாபம் கிடைக்கும் தானே அப்படின்ற நியாயமான கேள்வி உங்களுக்கு எழலாம். அங்கதான் இந்தியாவுடைய வரி விதிப்பு, அதிலும் குறிப்பா இறக்குமதி வரி விதிப்பு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த இறக்குமதி வரிய அரசுக்கு செலுத்தாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி தங்கம் அப்படின்றது கடத்தி கொண்டு வரப்படுது. தங்கம் ரொம்ப விலை குறைவா கிடைக்கக்கூடிய ஐக்கிய அரபு நாடுகள் மாதிரியான நாடுகள்ல இருந்து குறைந்த விலைக்கு தங்கங்களை வாங்கி அதை கணக்குல காட்டாம இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்யறதன் மூலியமா கொள்ள லாபம் ஈட்டிட்டு வராங்க நிறைய பேர். ஆனா இது சட்டவிரோதமான விஷயம். சட்டவிரோதமா இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட வழியிலும் கூட இப்படியான தங்க கடத்தல் அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி அப்படின்றது 15% அப்படின்றது இருந்தது. இவ்வளவு அதிக வரி இருக்கிறதுனாலதான் தங்க கடத்தல் நடக்குது அப்படின்றத உணர்ந்த மத்திய அரசு கடந்த பட்ஜெட்ல இந்த இறக்குமதி வரிய 6% குறைச்சிருந்தாங்க. ஆனா இந்த 6% தங்கத்துக்கான இறக்குமதி வரியும் அரசுக்கு கொடுக்காம ஏமாத்தணும், நிறைய லாபம் சம்பாதிக்கணும்னு நினைச்ச நிறைய பேரு அதுக்காக ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அலாய் மெத்தட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2% மேல பிளாட்டினம் இருந்துச்சுன்னா அதுக்கான இறக்குமதி வரி அப்படின்றது கிடையாது. இதை பயன்படுத்தி தான் சட்டவிரோதமா இல்ல சட்டத்துக்கு உட்பட்டே தங்கத்தை கடத்தி கொண்டு வராங்க. அதுக்கு முதல்ல அலாய் அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. 2 அல்லது அதற்கு மேல் இருக்கக்கூடிய உலோகங்களையும் தனிமங்களையும் இணைத்து உருவாக்கப்படுறதுதான் அலாய். அதாவது தகரத்தோட தாமிரத்தை கலந்தால் கிடைக்கிறது அலாய் வெண்கலம், தாமிரம் மற்றும் துத்துநாகம் ஆகியவற்றை கலந்தால் கிடைக்கிறது அலாய் பித்தளை, நிக்கல், வெண்கலம், ஜிங்க் இந்த 3ஐயும் கலந்தால் கிடைக்கிறது துருப்பிடிக்காத உலோகம். இப்படி பிளாட்டினம் அலாய்களுக்கு வரி இல்லை அப்படின்ற அந்த வழியை பயன்படுத்தி தான் தங்க வணிகர்கள் பலரும் பிளாட்டினத்துல 15 இருந்து 98% வரைக்கும் தங்கத்தை கலந்து அதை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரக்கூடிய இந்த பிளாட்டினம் அலாய்களை இங்க இருக்கக்கூடிய லெபார்டரிஸ்ல, அதாவது ஆய்வகங்கள்ல தனித்தனியா பிரிச்சிருக்கிறாங்க. இதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய தங்க வியாபாரிகள் இப்படியான லேபுகளை அவங்களே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்னதா செய்யறவங்க இந்த பெரிய லேப்ல அதுக்கான அந்த அலாயை கொடுத்து தங்கத்தை பிரிச்சு அதுக்கான கமிஷனையும் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா மாதிரியே மாறிக்கிட்டு வருது. இதை உடனே நம்ம நினைப்போம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெரிய அளவுல இந்த மார்க்கெட் அப்படின்றது இயங்கிட்டு இருக்குது. கடந்த நிதியாண்டுல ஐக்கிய அரபு நாடுகள், ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த 3 நாடுகள்ல இருந்து மட்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட இப்படியான பிளாட்டினம் அலாய் 1.12 லட்சம் கிலோ. இதுல இருந்து சராசரியா 15% தங்கத்தை பிரிச்சு எடுத்தாலும் கூட சுமார் 17,000 கிலோ தங்கம் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. 1 கிலோ தங்கம் 90 லட்சம் ரூபாய் அப்படின்னு இந்திய மதிப்புல கணக்கிட்டாலும் கூட இதுல இருந்து அரசுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல இழப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஆனா சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட வழியில தான் இது நடக்குது அப்படின்றதுனால அரசாலையும் இதை தடுக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. இது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் சிலர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சமீப நாட்கள்ல இது மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கிறதையும் புள்ளி விவரங்கள் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. கடந்த 2020-21 நிதியாண்டுல வெறும் 2143 கிலோ தங்கம் மட்டும்தான் இப்படி பிரிச்செடுக்கப்பட்ட நிலையில நடப்பு நிதியாண்டுல சுமார் 16,800 கிலோவா இது அதிகரிச்சிருக்கு. அதாவது வெறும் 3 வருஷத்துல இப்படி பிரிச்செடுக்கப்படக்கூடிய தங்கத்துடைய அளவு 684% அதிகரிச்சிருக்கு அப்படின்றதே எவ்வளவு பெரிய மலைப்பான விஷயமா மாறி இருக்கு. ஒரு பக்கம் தங்கத்துடைய விலை தாறுமாறா ஏறி ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் தங்களது சேமிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட இன்னொரு பக்கம் அரசு அங்கீகரிச்ச இந்த குறுக்கு வழியை பயன்படுத்தி கொள்ளை லாபம் ஈட்டக்கூடிய வணிகர்களும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சமமின்மையை சரி செய்யறதுக்கு அரசு என்ன செய்ய போகுது? அதுதான் இப்ப எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. இப்படி தங்கத்தை மையமா வச்சு நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பித்தலாட்டத்தை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இதை தடுக்கிறதுக்கு ஏதேனும் வழிமுறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.